வளர்மதி என்பவர் அளித்த புகாரில் EVKS இளங்கோவனுக்கான முன்ஜாமீன் நிபந்தனைகளை தளர்த்த உயர்நீதிமன்றம் மறுத்துள்ளது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் சுபையாவிடம் கேட்கலாம். சுபையா, தற்போது உயர்நீதிமன்றம் இந்த வழக்கு விசாரணையின் போது பிறப்பித்த உத்தரவுகள் என்ன? அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EVKS இளங்கோவன் தனக்கு வழங்கப்பட்ட முன்ஜாமீன் நிபந்தனைகளை தளர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து நேற்று அவசர மனுவாக எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்திருந்தார். அதன் அடிப்படையில் EVKS இளங்கோவனுடைய மனு இன்று அவசர மனுவாக கருதி இன்று நீதிபதி வைத்தியநாதன் முன்பு விசாரணைக்கு எடுக்கப்பட்டது. அப்போது காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவன் தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. ஆனால் நீதிபதி உயர்நீதிமன்றம் விதித்த நிபந்தனைகளை தளர்த்த முடியாது என்றும், ஏனென்றால் இதுபோன்ற சிறு சிறு காரணங்களை சொல்லி நீதிமன்றம் பிறப்பிக்க உத்தரவையே மாற்றிருக்க முடியாது என்றும், எனவே குறிப்பாக 15 நாட்கள் மட்டுமே நீதிமன்றம் கையெழுத்திட வேண்டும் என்று அனுமதி வழங்கியிருப்பதால் அங்கு 15 நாட்கள் கையெழுத்திட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. எனவே அதை மாற்றியமைக்க முடியாது என்று நீதிபதி தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு காரணங்களை காங்கிரஸ் தரப்பில் எடுத்து வைக்கப்பட்டது. அதற்கு நீதிபதி EVKS இளங்கோவனுக்கு காவல்துறை பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்ற உத்தரவையும் பிறப்பித்துள்ளார். அது மட்டுமில்லாமல் EVKS இளங்கோவனுடன் 2 வழக்கறிஞர்கள் காவல் நிலையத்திற்கு செல்லலாம் என்றும், காவல் நிலையத்திற்கு கையெழுத்திட செல்லும் இளங்கோவனுடன் 2 வழக்கறிஞர்கள் செல்லலாம், அதே போன்று 2 வாகனங்களும் செல்வதற்கும் நீதிபதி அனுமதி வழங்கி உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் அந்த நிபந்தனையை தளர்த்த முடியாது என்பதன் மூலம் EVKS இளங்கோவன் தொடர்ந்து இன்னும் 13 நாட்களுக்கு அவர் ஆஜராகி கையெழுத்திட வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. திவ்யா, சுபையா, இன்றைய வழக்கு விசாரணையின் போது EVKS தரப்புல என்ன மாதிரியான நியாயங்கள் முன்வைக்கப்பட்டன? அதாவது EVKS இளங்கோவன் தரப்புல என்ன, அதாவது நீதிமன்ற உத்தரப்படி EVKS இளங்கோவன் நேற்று மதுரை தல்லாக்குளம் காவலுக்கு கையெழுத்திட சென்றதாகவும், ஆனால் செல்வதற்கு முன்பாகவே அவர் தங்கியிருந்த ஹோட்டல் முன்பாகவும், அதே போன்று அவர் செல்லக்கூடிய அந்த தல்லாக்குளம் காவல் நிலையம் வரையும் அதிமுக பல்வேறு இடங்களில் அவருக்கு எதிராக போராட்டம் நடத்தியதாகவும், அது மட்டும் அவருடைய வாகனத்தின் மீது முட்டை கற்களை கொண்டு வீசியதாகவும், எனவே ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும், எனவே இந்த நீதிமன்றம் பிறப்பித்த நிபந்தனையை தளர்த்த வேண்டும் என்றும், அது மட்டுமில்லாமல் சென்னையில் அவருக்கு கட்சி பணியில் இருப்பதால் அவர் சென்னையில் தங்கியிருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. எனவே நீதிமன்றம் பிறப்பித்துள்ள ஏற்கனவே அந்த நிபந்தனை அனைத்து முழுமையாக தளர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து வாதாடினார்கள். ஆனால் நீதிமன்றம் இதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக அவருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும், அதே நேரத்தில் நீதிமன்றம் விதித்துள்ள நிபந்தனைகளை அவர் கடைபிடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. திவ்யா, தகவல்களுக்கு நன்றி சுபையா.